டூப்ளெக்ஸ் வீடு அப்படின்னாலே ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்தில் எனக்குமே இப்படி தாங்க இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னோட வீட்டை நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேங்க. என் பேர் மஞ்சு. பெங்களூர்லேருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரவீனா அப்படிங்கிறவங்க தான் இந்த வீடியோவை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, டூப்ளெக்ஸ் வீடு வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மார்ச் 8ஆம் தேதி உமன்ஸ் டே. அதனால எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே நான் சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த டேவை சூப்பராக சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள்லயாச்சும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே. நானும் அப்படிதான் பண்ண போறேன். என்னோட கிச்சனுக்கு லீவு போட போறேன். 3 வேளையுமே நான் வெளியில ஹோட்டல்ல தான் சாப்பிட போறேன். மார்ச் 8ஆம் தேதி லிக்கிதா துளசி அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லிக்கிதா. உங்கள் ஃப்யூச்சர் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்த்து கேட்குறீங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமா என்னால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பெரிய வீடு வேணும்னு கட்டுறது பெரிய விஷயம் இல்ல. அந்த வீட்ட எப்படி மெயின்டெயின் பண்றோம் அப்படிங்கிறது தாங்க விஷயமே இருக்கு. எங்க வீட்ல 2 பக்கம் ஸ்கை ரூஃப் இருக்குங்க. ஒண்ணு ஸ்டேர்கேஸ் ஏறி போற இடம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் டோர் பக்கம். இந்த ஸ்கை ரூஃப்னால வெயிலும் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம ஹீட்டும் அதிகமா வரும். இந்த மாதிரி டூப்ளெக்ஸ் வீடுகள்ல இருக்கிற சூடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேல தான் போகும். அதனால மேல இருக்கிற ஃப்ளோர்ல எப்பவுமே விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட வீட்ல தூங்கி எந்திரிச்ச உடனே மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற யூட்டிலிட்டி டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சிருவேன். மேல இருக்கிற ஃப்ளோர்ல 2 பெட்ரூம்லயுமே விண்டோ இருக்கும். இந்த விண்டோ எப்பவுமே பகல் நேரத்துல ஓப்பன் பண்ணியே வைப்பேன். ஏன்னா 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஹால்ல விண்டோ ஓப்பன் பண்ண முடியாது. அதனால 2 பெட்ரூம்ல இருக்கிற விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருவேன். சம்மர்ல தான் இப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் டைம்ல எல்லா விண்டோ க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே அதிகமான குளிரும் எடுக்கும். உங்க வீடு டூப்ளெக்ஸ் வீடா இருந்துச்சுன்னா, ஸ்கை ரூஃப் இருக்கோ இல்லையோ, மேல இருக்கிற ஃப்ளோர்ல எப்பவுமே விண்டோ ஓப்பன் பண்ணி வையுங்க. அப்பதான் மேல வர்ற சூடு காத்து எல்லாமே ஜன்னல் வழியா போயிடும். இப்படி போயிடுச்சுன்னா, வீட்டுக்குள்ள சூடும் இருக்காது, வீட்டுக்குள்ள ஸ்மெல்லும் இருக்காது. எங்க வீட்ல ஸ்கை ரூஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூடு காத்தெல்லாம் வெளிய போறதுக்காக சுத்தி மெஷ் வச்சிருப்போம். இந்த மெஷ் வழியா நெறைய டஸ்ட் வருது அப்படிங்கிறதுக்காகவே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். இந்த மெஷ்ஷ க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே வீட்டுக்குள்ள அதிகமான டஸ்ட் வருது. அதனாலேயே வீட்ல எப்பவுமே நான் டெய்லி மாப் பண்ணி விட்டுருவேங்க. 2வதா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற ஃப்ளோர்ல நம்ம கூட்டணும், துடைக்கணும் அப்படின்னா, கீழ இருந்து பக்கெட்டு, மாப்பு, துடைப்பம் எல்லாத்தையுமே கொண்டு போக வேண்டியிருக்கும். அதனால மேல இருக்கிற ஃப்ளோர்ல எப்பவுமே ஒரு பக்கெட்டு, ஒரு மாப்பு, ஒரு துடைப்பம் வச்சு விட்டுருவேங்க. இதெல்லாம் பாத்ரூம்ல வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக பெட்ரூம்ல பால்கனி இருக்கு. அந்த பால்கனில இத வச்சு விட்டுருவேன். எப்போ மேல துடைக்கணும்னாலும் நமக்கு அங்கேயே மாப்பு, அங்கேயே துடைப்பம் இருக்கிறதுனால கீழ இருந்து நம்ம எதையுமே கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. இப்படி வச்சா தான் நம்ம வேலையே ஈஸியா இருக்குங்க. இல்லன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். 2 நாளைக்கு ஒரு முறை தான் மேல துடைப்பேன். அப்படியே துடைச்சாலும் இந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணிய ஊத்திட்டு அப்படியே பால்கனிலேயே இத வச்சு விட்டுருவேன். ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக நான் கீழயும் மேலயும் ஏறிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இதுலயே நான் டயர்ட் ஆயிடுவேன். அதனால தாங்க என்னோட வேலை ஈஸியாக்கிறதுக்காக இப்படி பண்றேன். 3வதா இந்த மாதிரி வீட்ட கிளீனா வச்சுக்கிறதுக்காக எப்பவுமே கீழ இருக்கிற ஃப்ளோர நான் டெய்லி கூட்டி மாப் பண்ணிடுவேன். ஆனா, மேல இருக்கிற ஃப்ளோர வந்து நான் டெய்லி மாப் பண்ண மாட்டேன். ஏன்னா, பகல் நேரத்தில எல்லாருமே வீட்ல கீழ தான் இருப்போம். நைட் டைம்லயும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கீழ தான் இருப்போம். நைட்டு தூங்குறப்ப தான் எல்லாரும் மேலேயே போவாங்க. பகல் நேரத்தில எல்லாருமே கீழ இருக்கிறதுனால வீடு ரொம்ப டஸ்ட் ஆகும். அதனால டெய்லி மாப் பண்ணி விட்டுருவேன். எங்க வீடு கட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்பவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா, புது வீடு மாதிரி தாங்க தெரியும். இந்த மாதிரி வீட்ட நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே வீட்ல நான் அதிகமான திங்ஸ் எதுவுமே வாங்கி போடல. மினிமலான திங்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்னால வீட்ட மெயின்டெயின் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம கிளீனாவும் வச்சுக்க முடியுது. உங்க வீடும் டூப்ளெக்ஸ் வீடா இருந்துச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்ல மினிமலான திங்ஸ் வச்சுக்கோங்க. அப்பதான் வீட்ட மெயின்டெயின் பண்றதுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்ததா நான் செய்யறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வாங்குற ஹார்பிக் ஃப்ளோர் கிளீனர் தாங்க. கீழ இருக்கிற ஃப்ளோர்ல 1 பாத்ரூம் இருக்கு. மேல இருக்கிற ஃப்ளோர்ல 2 பாத்ரூம் இருக்கு. இந்த பாத்ரூம்ல எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ளோர் கிளீனர நான் வச்சு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்தந்த பாத்ரூம்ல வாஷ் பண்ணும்போது, அங்க இருக்கிற ஃப்ளோர் கிளீனர் எடுத்து வாஷ் பண்ணாலே போதும். இன்னொரு இடத்துலேருந்து நம்ம எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. பெருசா ஒரு பாட்டில் வாங்கிருவேன். அதுக்கப்புறமா வீட்ல இருக்கிற சின்ன சின்ன பாட்டில்ல அப்படியே ஷேர் பண்ணி ஊத்தி வச்சுருவேன். இப்படி ஊத்துனது எல்லாத்தையுமே 3 பாத்ரூம்லயும் 3 பாட்டில் வச்சு விட்டுருவேன். யூட்டிலிட்டிலயும் 1 வச்சுப்பேன்.
இங்க வைக்கிறது எதுக்காகன்னா, யூட்டிலிட்டி அதுக்கப்புறம் கீழ இருக்கிற ஃப்ளோர் எல்லாம் துடைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பாட்டில். ஆரம்பத்துல இந்த வீட்ட மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. எதுவா இருந்தாலும் கீழ இருந்து கொண்டு போக வேண்டி இருந்தது. அதனாலேயே எல்லா பாத்ரூம்லயும் ஹார்பிக்கும் வச்சு விட்டுருவேன், பேஸ்ட்டும் வச்சு விட்டுருவேன். அது மட்டும் இல்லாம ஃப்ளோர் கிளீனரும் வச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி 3ஆ வாங்கும்போது நமக்கு செலவு அதிகமாகற மாரி தான் தெரியும். ஆனா நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியாகுங்க. பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக டிஷ் வாஷ் ஜெல்லுமே நான் வந்து ஒரு பாட்டில்ல ஊத்தி மேல இருக்கிற ஃப்ளோர்ல வச்சு விட்டுருவேன். அதே மாதிரி டைல்ஸ கிளீன் பண்றதுக்காக வைக்கிற ஸ்க்ரப்பரும் பார்த்தீங்கன்னா, 3 பாத்ரூம்லயும் 3 வச்சு விட்டுருவேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு டைமும் நான் துணி காய போடணும்னா டெர்ரஸ்க்கு போயாகணும். இப்படி டெர்ரஸ்க்கு போகணும்னா, கீழ இருக்கிற ஃப்ளோர்ல ஒரு ஸ்டெப்ஸ் ஏறணும். அதுக்கப்புறம் மேல இருக்கிற ஃப்ளோர்ல இன்னொரு ஸ்டெப்ஸும் ஏற வேண்டியிருக்கும். இப்படி ஏறுனா தான் நான் டெர்ரஸ்க்கே போக வேண்டியிருக்கும். பக்கெட்ல துணிய கையில புடிச்சுக்கிட்டு இந்த 2 ஸ்டெப்ஸ் மேல ஏறி போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, என் மூச்சே நின்னு போற மாதிரி ஆயிடுங்க. அதனாலேயே கீழ இருக்கிற ஃப்ளோர்ல வாஷிங் மிஷின் வைக்காம, மேல இருக்கிற ஃப்ளோர்ல வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன். மெஷின்ல துணி போடணும்னா, மேல பசங்க இருக்கும்போது சொன்னாலே போதும், அவங்களே மிஷின ஆன் பண்ணி விட்டுருவாங்க. துணி ஆயிடுச்சுனாலும் அப்படியே கீழ கொண்டு வந்து என்கிட்ட குடுத்துருவாங்க. "ஏன் இதுக்கு நீங்க கீழவே மிஷின் வச்சுக்கிட்டாக்கா, அப்படியே துணி எடுத்து காய போட்டுக்கலாம்ல?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. மழை சீசன்லயும், குளிர் சீசன்லயும் இந்த இடத்துல துணி சீக்கிரமா காயாது. அந்த மாதிரி டைம்ல கீழ இருந்து துணி மேல கொண்டு போக வேண்டியிருக்கும். அதனால தான் நான் மேலேயே வாஷிங் மிஷின வச்சுட்டேன். சரி துணி காய போட்டுட்டோம். காய போட்ட பக்கெட்ட நம்ம கொண்டு போய் மேல வைக்கணும் இல்லையா? அதுக்காகவாச்சும் நீங்க மேல போய் ஆகணும்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. துணி காய வச்ச உடனே பக்கெட்ட மேல கொண்டு போமாட்டேன். அந்த பக்கெட்டுமே கொண்டு போய் ஸ்டேர்கேஸ்ல வச்சு விட்டுருவேன். மேல இருக்கிற ஃப்ளோருக்கு யார் போனாலும் சரி, ஸ்டேர்கேஸ்ல என்ன இருந்தாலும் அத கொண்டு போயிடணும். அப்படிதான் வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லி வச்சிருக்கேன். இப்படி பண்ணதுனால அடிக்கடி ஒவ்வொன்னுத்துக்கும் மேல ஏறுறதும், இறங்குறதும் நான் பண்றதே இல்லைங்க. ஹால்லேருந்து பார்க்கறதுக்கு யூட்டிலிட்டில காயற துணி அப்படியே தெரியும். தெரிஞ்சா என்னங்க? அடுத்தவங்களுக்காக வீடு கிடையாது. நம்ம கம்ஃபர்டபுளுக்காக தான் நமக்கு வீடு. அதனால எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கேத்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5 மணி ஆகுதுங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல தான் நான் வந்து மேல இருக்கிற ஃப்ளோரே நான் மாப் பண்ணுவேன். ஏன்னா, கீழயும் மேலயும் ஒரேடியா மாப் பண்ணும்போது, ஒரேடியா நமக்கு டயர்ட் ஆயிடும். கீழ மாப் பண்ற வேலை, சமையல் வேலை, பாத்திரம் தேய்க்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, மதியம் லஞ்சும் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துடுவேன். ஈவினிங் டைம்ல 2 நாளைக்கு ஒரு முறை மேல போய் எல்லா இடத்தையும் கிளீனா தொடச்சு விட்டுட்டு வந்துருவேன். நான் இப்படி பண்றதுனால இவ்ளோ பெரிய வீட்ட நம்ம மாப் பண்றோம் அப்படிங்கிற கஷ்டமே எனக்கு தெரியறது இல்லைங்க. மேல ஹஸ்பண்ட் இருந்தாலும், பசங்க இருந்தாலும் அவங்க கிட்ட சொன்னா போதும். அங்க இருக்கிற திங்ஸ வச்சு அப்படியே மேல தொடச்சு விட்டுருவாங்க. அதனால மேல வீடு கிளீனா வச்சுக்க முடியலையே அப்படிங்கிற கஷ்டமே எனக்கு இல்ல. உங்க வீடு டூப்ளெக்ஸ் வீடா இருந்துச்சுன்னா, ஒரேடியா ஃபுல் வீடையும் மாப் பண்ணாம, 2 நாளைக்கு ஒரு முறை மேல இருக்கிற ஃப்ளோர்ல இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல மாப் பண்ணி பாருங்க. உங்க வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்ட மெயின்டெயின் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. மாப் பண்ணிட்டு இந்த தண்ணிய மேல இருக்கிற பாத்ரூம்ல அப்படியே ஊத்தி விட்டுருவேன். பக்கெட்டும், மாப்பும் கொண்டு போய் அப்படியே பால்கனிலயும் வச்சு விட்டுருவேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற ஃப்ளோர்ல தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சடனா எங்கேயாச்சும் வெளிய போணும்னா, சிம்பிளா தேவைப்படுற நமக்கு ஸ்லிங் பேக்கு, பர்ஸு எல்லாத்தையுமே கீழ இருக்கிற ஃப்ளோர்லயே நான் வச்சு விட்டுருவேன். பெரிய பெரிய ஹேண்ட் பேக் எல்லாமே மேல இருக்கிற ஃப்ளோர்ல இருக்கும். ஷாப்பிங் மாலுக்கு சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போணும்னா, சிம்பிளான பேக் தேவைப்படும் இல்லையா? அது மட்டும் கீழ வச்சிருப்பேன். எப்படியும் ஹேங்கர்ல ஒரு 2 ட்ரெஸ் மாட்டி விட்டுருப்போம். அதனால ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் மேல போக மாட்டேன். பர்ஸும் இதே ஃப்ளோர்ல இருக்கும். அதனால பர்ஸும் எடுத்துப்பேன். வெளிய போயிட்டு வந்தாலும் ட்ரெஸ்ஸ கழட்டி இதே ரூம்ல ஹேங்கர்ல மாட்டி விட்டுருவேன். பர்ஸும் கொண்டு போய் இதே ரூம்ல வச்சு விட்டுருவேன். ஆரம்பத்துல நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேங்க. ஒவ்வொன்னும் எடுக்கிறதுக்காக மேல 10 முறை ஏறுனேன்னா, கீழ இறங்குறது ஒரு 10 முறை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 20 முறை இறங்குறதும், ஏறுறதுமாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சாயங்காலத்துக்குள்ள எனக்கு கால் வலி வந்துரும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, என்னென்ன திங்ஸ் எல்லாம் கீழ இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு யோசிச்சு எல்லாத்தையுமே கீழ வைக்க ஆரம்பிச்சுட்டேன். அடுத்ததா துணி காய போட்டுட்டீங்க. இந்த காய வச்ச துணிய மடிச்சீங்கன்னா, இத மேல கொண்டு போய் தானே வைப்பீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பெட்ஷீட்டு, குஷன் கவரு, பில்லோ கவரு இதெல்லாம் மேல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் நான் மாத்தணும்னாக்கா மேலேருந்து தாங்க நான் கொண்டு வரணும். பசங்க கிட்ட போய் கொண்டு வர சொன்னா, நாம சொல்றது ஒரு பெட்ஷீட்டு, அவங்க கொண்டு வர்றது வேற பெட்ஷீட்டா இருக்கும். அதனாலேயே இந்த பெட்ஷீட்டு, பில்லோ கவரு, குஷன் கவரு எல்லாத்தையுமே கீழ இருக்கிற ஃப்ளோர் வார்ட்ரோப்லயே நான் வைக்க ஆரம்பிச்சுட்டேன்.
கீழே இருக்கிற ரூமில் நான் பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணாலும் மேலே இருக்கிற ரூமுக்கு பெட்ஷீட்டை எடுத்து கொடுத்துட்டா போதும், பசங்க அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு பசங்க சொன்னாலும் செய்வாங்க, ஆனால் எல்லா நேரத்துலையும் அவங்கள எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை இந்த மாதிரி தான் ஈஸியாக நம்ம செஞ்சுக்கணும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி வீடு கட்டினீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த மாதிரி பெரிய வீட்டில் இருக்கணும்னு யாருக்கு தாங்க ஆசை இருக்காது? ஆரம்பத்துல மேல போறதுக்கும், கீழ இறங்கி வர்றதுக்கும் நான் படாத பாடுபட்டுட்டேங்க. பசங்க கிட்ட ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்க, "நீங்க தானே டூப்ளெக்ஸ் வீடு கேட்டீங்க, நீங்களே கஷ்டப்படுங்க" அப்படின்னும் சொல்லுவாங்க. அன்னைக்கு டிசைட் பண்ணேங்க, அதிகமா நமக்கு அடிக்கடி தேவைப்படுற திங்ஸ கீழ இருக்கிற ஃப்ளோர்லயே வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்படி வைக்க ஆரம்பிச்சதுலேருந்தே இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் தாங்க மேல ஏறுறேன். அதுவும் குளிக்கிறதுக்காக மட்டும் தான் மேல போவேன். சரி, இந்த துணியெல்லாம் கீழவே வச்சுட்டீங்க. மத்த துணியெல்லாம் வார்ட்ரோப்ல வைக்கிறதுக்காக மேல போய் தானே ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பாங்க மேல போய் தான் ஆகணும். அதனால எல்லாரோட துணியுமே பார்த்தீங்கன்னா, தனித்தனியா அப்படியே மடிச்சு வைப்பேன். கீழ இருக்கிற ஃப்ளோர்ல என்ன துணி வைக்கணுமோ, அந்த துணிய மட்டும் கொண்டு போய் வச்சுடுவேன். மத்தவங்க துணியெல்லாம் மடிச்சு சோஃபா மேல இப்படி தனித்தனியா வச்சு விட்டுருவேன். இப்படி மடிச்சு வச்சிருக்கிறது பார்த்தாலே போதும், அவங்கவங்க துணிய அவங்கவங்க கொண்டு போய் அவங்கவங்க ரூம்ல வச்சு விட்டுருவாங்க. இதனால நான் மேல போகணும் அப்படிங்கிற அவசியமே எனக்கு இல்ல. சரி, வீடியோ ஓடிட்டுருக்கும்போதே இன்னைக்கு 6 கியூட்டான சிஸ்டருங்களோட பேர நம்ம சொல்லிடலாம். அது யார் யாருன்னு பார்க்கலாமா? வாங்க. கண்மணி, மகேஸ்வரி, ஷிஃபா, யஷ்மி, நாகலக்ஷ்மி, வசந்தாங்க. ஹாய் டியர், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கீழே இருக்கிற ஃப்ளோர்ல இருக்கிற பெட்ரூம் வந்து என் பையனோடது அப்படிங்கிறதுனால வார்ட்ரோப்ல அவனோட துணி எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சிட்டேன். என் பொண்ணோட துணி, என்னோட துணி எல்லாத்தையுமே அப்படியே சோஃபா மேலேயே மடிச்சு வச்சிட்டேன். நான் மேலே போனாலும் சரி, என் பொண்ணு மேலே போனாலும் சரி, அந்த துணியை கொண்டு போய் அவ ட்ரெஸ்ஸை அவள் வார்ட்ரோப்பில் வச்சுக்கிட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாமே பெட்டு மேலே வச்சு விட்டுருவா. எனக்கு எப்போ டைம் கிடச்சி நான் மேலே போகிறேனோ அப்போ என்னோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து என்னோட வார்ட்ரோப்பில் வச்சுப்பேன். இந்த ஃப்ளோரில் ஏதாவது அழுக்கு துணி இருந்தால் அந்த அழுக்கு துணி போடுறதுக்காக நான் மேலே போக மாட்டேன். ஸ்டேர் கேஸில் பக்கெட் இருந்தால் அந்த அழுக்கு துணி எல்லாமே பக்கெட்டில் போட்டு விட்டுருவேன். அப்படி இல்லையா, அந்த அழுக்கு துணி எல்லாமே ஸ்டேர் கேஸ்லேயே போட்டு வச்சுருவேன். வீடு கட்டி 9 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்திலேயே நான் இதை சொல்லி கொடுத்துட்டேன். யார் மேலே போனாலுமே ஸ்டேர் கேஸில் இருக்கிறத கொண்டு போயிடுவாங்க. அதனால் எனக்கு இந்த டென்ஷனே கிடையாதுங்க. பகல் நேரத்தில் நம்ம திறந்து வைக்கிற ஜன்னல் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணாமல் மறந்துட்டோம்னா வீட்டுக்குள்ளே கொசுவெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற டென்ஷன் நமக்கு இருக்கவே இருக்கும். அதனால எல்லா பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டுட்டேங்க. இப்படி மெஷ் விண்டோ போட்டதுனால வீட்டுக்குள்ளே கொசு வந்துருமோ அப்படிங்கிற பிரச்சனையும் இல்ல. சாயங்காலத்துக்கு மேலே நம்ம ஜன்னல் க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டோமே அப்படிங்கிற டென்ஷனும் நமக்கு இல்ல. ஒவ்வொரு ரூம்லேயும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற ஒரு ஜன்னலுக்கு நாங்கள் மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கும்போது, ஒரு ஜன்னல் வழியாக வர்ற சூடு காற்று இன்னொரு ஜன்னல் வழியாக ஈஸியாக வெளியே போயிடுங்க. அப்போ வந்து ரூமும் நல்லா சில்லுன்னு இருக்கும். பெட்ரூம் மட்டும் இல்ல, 3 பாத்ரூம் ஜன்னல்லையுமே மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கோம். இப்படி போட்டதுனால சாயங்கால டைமில் பாத்ரூம் ஜன்னலை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற டென்ஷனும் நமக்கு இல்ல. நம்ம வேலையும் மிச்சங்க. ஈவினிங் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணணுனாலும் நான் மேலே போக மாட்டேன். கீழே இருக்கிற பாத்ரூம்லேயே தான் வாஷ் பண்ணிப்பேன். ஃபேஸ் ஸ்க்ரப்பு, ஃபேஸ் வாஷு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, புதுசாக ஒன்று வாங்கினோம்னா பழசில் கொஞ்சம் இருக்குது இல்லையா, அந்த பழசை கொண்டு வந்து கீழே இருக்கிற பாத்ரூமில் வச்சு விட்டுருவேன். சடனாக எங்கேயாச்சும் வெளியே போக வேண்டியது இருந்ததுன்னா நமக்கு ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் எல்லாமே தேவைப்படும். அதனால கீழே இருக்கிற ரூம்லேயே டேபிள் மேலே எல்லாத்தையும் வச்சு விட்டுருவேன். பர்ஃப்யூம், காஜல், லிப்ஸ்டிக் அப்படின்னு ஒரு சில ஐட்டமும் இங்கே வச்சுருப்பேன். அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நான் மேலே போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லைங்க. என் வீட்டில் என் பசங்களே மேலேயும் கீழேயும் இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் கஷ்டப்படும் போது என்னோட ஏஜுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுவும் இப்போ மெனோபாஸ் டைம் வேற, இந்த மாதிரி டைமில் அதிகமான கால் வலி, முட்டி வலி வருது. அதனால முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறுறதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். வார்ட்ரோப்ல பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துலயே சானிட்டரி நாப்கினும் கொஞ்சம் வச்சிருப்பேன். என் பொண்ணோட ஸ்கின்னு ஆயில் ஸ்கின்னு அப்படிங்கிறதுனால அவள் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே தனியாக பவுச்சிலையும், என்னோட ஸ்கின்னு காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே தனியாக பவுச்சிலையும் வச்சுருப்போம். டூப்ளெக்ஸ் வீடு வச்சிருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை புதுசாக ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். சரி, வீட்டுக்குள்ளெல்லாம் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வெளியே எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். காலையில் 7 மணிக்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் வர ஆட்டோ வரும். ஆட்டோவில் சாங் போட்டுக்கிட்டே தான் வருவாங்க. 2 கிராஸ் தள்ளி வரும்போதே பாட்டு கொஞ்சம் அதிகமாக சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சமயத்தில் டஸ்ட்பினை எடுத்துக்கிட்டு கீழே போயிடுவேன். டஸ்ட்பினை வச்சுட்டு அவங்க வர்றதுக்குள்ளே கீழே இருக்கிறத எல்லாத்தையுமே கூட்டி அப்படியே தண்ணியும் தெளித்து விட்டுருவேன். வாசலில் தண்ணி தெளிக்கிறது பாதி நாள் நான் செய்வேன், பாதி நாள் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்களும் செய்வாங்க.
பால் வாங்கணும்னாலும் கையோட கையா காசும் கொண்டு போயிடுவேன். அப்படியே போய் கடையிலயும் பால் வாங்கிட்டு வந்துருவேன். ஒரேடியா நான் கீழ இறங்குனேன்னா, இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துருவேங்க. வாசல் கூட்டுறதுக்கு அப்படின்னு நான் தனியா கீழ இறங்கி போறதே கிடையாதுங்க. சரி, கடைசியா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் தான். கீழ இருக்கிற ஃப்ளோர்ல இருக்கிற பாத்ரூம் தாங்க இது. இந்த பாத்ரூம்ல நாங்க குளிக்கிறது கிடையாது. வெறும் டாய்லெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேல இருக்கிறது இது என் பொண்ணோட பாத்ரூம். இந்த பாத்ரூம்லயும் குளிக்கிறதுக்காக யூஸ் பண்றதில்ல. இந்த இடத்துல வாஷிங் மிஷினும் வச்சிருக்கோம். 3வதா இருக்கிற இந்த பெட்ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல தான் எல்லாருமே நாங்க குளிப்போம். மத்த பாத்ரூம்லலாம் எனக்கு வால்ல இருக்கிற டைல்ஸ கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இந்த பாத்ரூம் மட்டும் நாங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால, இந்த பாத்ரூம்ல இருக்கிற ஃப்ளோர் டைலு, வால் டைலு எல்லாமே வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். அதிகமான வேலை இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூம்ல தான். மத்த பாத்ரூம்ல கம்மோடு, வாஷ் பேஷன், ஃப்ளோர் மட்டும் வாஷ் பண்ணி விட்டா போதும். உங்க வீடு டூப்ளெக்ஸ் வீடா இருந்துச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறதுக்காக ஒரே ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். மத்த பாத்ரூம் எப்பதான் நீங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. வீட்டுக்கு அதிகமான கெஸ்ட் யாராவது வந்துட்டா, வயசானவங்க மேலே ஏறி வர முடியலன்னா, அந்த மாதிரி சமயத்துல கீழ இருக்கிற பாத்ரூம்லயே குளிக்கிறதுக்கு விட்டுருவோம். கெஸ்ட் கிளம்பி போயிட்டா போதும், அந்த பாத்ரூம அப்படியே நீட்டா வாஷ் பண்ணி விட்டுருவேன். மறுபடியும் 2வது அந்த பாத்ரூம நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். பெரிய வீடா கட்டிட்டோம், மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, யூஸ் ஆகிற மாதிரி வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே நான் யோசிச்சு போடுறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் ஒரு பூஸ்டா இருக்குங்க. நிறைய பேர் பாடி லோஷன், ஃபேஸ் சீரம், கண்டிஷ்னர் இது எல்லாமே கேட்குறீங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டேக் பண்ணுறேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.